சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்திய பொருட்கள் மீதான 50% வரியை அமெரிக்கா எப்பொழுது குறைக்கும் என்ற கேள்விக்கு மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலளித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அதன் பலன்கள் நுகர்வோரை சென்றடைந்துள்ளதா என்பது குறித்து விளக்கும் செய்தியாளர் சந்திப்பு டெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தனர். அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அந்நாடு விதித்துள்ள நிலையில் வரி குறைப்பு எனும் நல்ல செய்தியை எப்பொழுது எதிர்பார்க்கலாம் என செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த பியூஷ் கோயல், பேச்சுவார்த்தைகள் மிகவும் சுமூகமான சூழ்நிலையில் முன்னேற்றகரமான முறையில் நடைபெற்று வருகின்றன. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அல்லது வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது. இதை பலமுறை கூறியுள்ளேன். இந்திய விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உட்பட நாட்டின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்காகவே ஒப்பந்தங்கள் அமைய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் ஒப்பந்தம் இருக்காது. தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக முன்னேற்றம் கண்டு வருகின்றன. இதில் ஒரு முடிவை எட்டும் பொழுது நிச்சயம் தெரிவிப்போம் என கூறினார். மேலும் இந்தியா மீது அதிகமான வரி விதிக்கப்பட்டிருந்தாலும் நடப்பு நிதியாண்டில் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது என்றும், இந்தியாவின் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் உலகம் முழுவதும் தேவையுள்ளதால் 2026 நிதியாண்டின் முடிவில் இந்தியாவின் ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் என கூறினார். இந்திய அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பு இப்பொழுது 9.2 லட்சம் கோடி ரூபாயாக உள்ள நிலையில் அதை 2030 45 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த மிஷன் 500 என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்பொழுது, செப்டம்பர் 22 முதல் மண்டலம் வாரியாக தகவல்களை பெற்று ஆய்வு செய்து வருகின்றோம். குறிப்பாக ஜிஎஸ்டி குறைப்பால் மக்கள் தினசரி பயன்படுத்தும் 54 பொருட்களுக்கான விலை குறைந்துள்ளதா என்பதை கண்காணித்து வருகின்றோம். இருசக்கர வாகனங்கள், நுகர்வோர் தினசரி பயன்படுத்தும் பொருட்கள் ஆகியவற்றின் விலைகள் குறைந்துள்ளன. நுகர்வோருக்கு பலன்கள் சென்றடைந்துள்ளன என்றார்.